ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி அக்டோபர் 18 சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த சத்தம் தான் கேட்குது. ஓகே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன, 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஓகே, மாற்றங்கள் என்ன, ஏற்றங்கள் என்ன, கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஓகே, மேஷராசி டெவில் கார்டு, ரிஷபராசி 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், மிதுன ராசி 3 ஆஃப் வாண்ட்ஸ், கடகராசி லவ்வர்ஸ், சிம்ம ராசி 3 ஆஃப் கப்ஸ், கன்னி ராசி தி வேர்ல்ட், துலாம் ராசி 10 ஆஃப் கப்ஸ், விருச்சிக ராசி 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், தனுசு ராசி தி ஹைரோஃபென்ட், மகர ராசி குயின் ஆஃப் ஸ்வர்ட்ஸ், கும்ப ராசி 4 ஆஃப் வாண்ட்ஸ், மீன ராசி 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். ஓகே, இப்போது இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன் என்ன அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டெவில் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப டெம்டேஷன் இருக்கும், ரொம்ப அப்சஷனாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ஷார்ட் டைம் ப்ளஷரில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, அதெல்லாம் உங்கள் நாளை இன்றைக்கி ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யாரோ ஒரு பழைய நண்பர் இல்லை பழைய ஹேபிட்ஸ் இன்றைக்கி உங்களை அட்ராக்ட் பண்ணலாம். அதையும் நீங்கள் ரொம்பவே கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அடுத்து எமோஷ்னல் பாண்டேஜில் நீங்கள் இன்றைக்கி விழாமல் இருக்கணும். ஓகேவா, எமோஷ்னல் பாண்டேஜில் விழுந்தீங்க, ஓவர் அட்ராக்ஷன், ஓவர் அட்டாச்மெண்ட் இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனையை தரும். ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே இன்றைக்கி உங்களை டாமினேட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷபராசி 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஃபேமிலி வைஸ் ஆர் ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு ஸ்டெபிலிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா, ரொம்ப செக்யூர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ரிசோர்ஸஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் டிசிஷன் நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பெரிய அளவில் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுடைய பிளான்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வெயிட்டிங் பீரியட். ஓகே, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கொலாபரேஷன்ஸ் ஆர் ட்ராவல் பிளான்ஸ் இது சம்மந்தமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, உங்களோட கண்ணோட்டத்தை, உங்களோட பார்வையை ஒரு டிஸ்டன்ட் கோல்ஸ் வச்சு அதை நோக்கி நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி பொறுமையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா லவர்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ஒரு பார்ட்னர்ஷிப் டிசிஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சாய்ஸை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி ஹார்ட் அண்ட் மைண்டை பேலன்ஸ் பண்ணணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு நல்ல ஒரு ஹார்மோனி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு செலிப்ரேஷன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் கேதரிங்ஸ் இருக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சில குட் நியூஸ் வரலாம், ஒரு குரூப் சக்ஸஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம், எமோஷ்னல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்டி, கேதரிங் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும், அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு க்ளோஷர், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு க்ளோஷர் இன்றைக்கி நீங்கள் கொண்டு வருவீங்க. ஓகேவா, ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி ஒரு கன்க்ளூஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி லாங் டேர்ம் கோலில் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். இல்லை ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் போயிட்டு இன்வால்வ் ஆகுறீங்க, ப்ராஜெக்டில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னா அதுலேயும் இன்றைக்கி ஒரு கம்ப்ளீஷன் எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, உங்களோட பாசிட்டிவ் சைக்கிள் க்ளோஸ் ஆகிற ஒரு வைப் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே,
அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து ஃபேமிலி ஹாப்பினஸ் இருக்கும். ஓகேவா? எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் எனர்ஜியும் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10 ஆஃப் கப்ஸ்னாலே ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுறது ஒரு செலிப்ரேஷன் மோடு தான். ஸோ இன்றைக்கி அந்த எனர்ஜி இருக்குங்கிறதுனால உங்களோட நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ், ஒரு டொமஸ்டிக் ஹார்மோனி, லவ் அண்ட் கண்டென்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இன்றைக்கி ஒரு குட் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷனுக்கும் இன்றைக்கி ஒரு பெட்டர் டே, பெஸ்ட் டே, ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யாராவது ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட நேர்மை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பின்னாடி சதி திட்டம் போடலாம். ஸோ நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது ரகசிய பிளான் பண்ணலாம், உங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக சில திட்டங்கள் போடலாம். சில அவங்களோட பிஹேவியர் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். மிஸ்கம்யூனிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிலெல்லாம் நீங்கள் இன்றைக்கி அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கணும். அண்ட் அந்த ஷார்ட்கட் ரூட் எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹைரோஃபென்ட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு மூலமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ட்ரெடிஷன், கைடன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச்சுக்கு வந்து ஒரு நல்ல நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. மென்டர்ஸ், எல்டர்ஸ், ரிலீஜியஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் அட்வைஸ் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி கமிட்மெண்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் ஆர் இந்த செர்மனிஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஆஸ்பெஷியஸ் எனர்ஜி வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் க்ரோத்துக்கும் இன்றைக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசி. குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து மென்டல் கிளாரிட்டி, டிசிஷன் மேக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லாஜிக் அண்ட் ஹானஸ்டியை வந்து மீன் பண்ணி அதை பேஸ் பண்ணி எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பவுண்டரிஸை வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் மேட்டர்ஸில் வந்து ரொம்ப ஷார்ப் இன்சைட்டும் ஒரு ஃபேர் ஜட்ஜ்மெண்ட்டும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஸ்டெபிலிட்டி, அப்புறம் வந்து ஒரு மைல் ஸ்டோன்ஸ் எனர்ஜி தான் இன்றைக்கி இருக்குது. ஓகே, ஃபேமிலியில் இல்லை ஒர்க் பிளேஸில் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணுற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு செலிப்ரேஷன் பண்ணுற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஏதாவது கேதரிங்ஸில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்ய ரொம்ப நல்ல நாள், மென்டல் ஹீலிங் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆர் ஓவர் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாஸ் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மெடிடேஷன் பண்ணி எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்குமெண்ட்ஸ், கான்ஃப்ளிக்ஸ் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக உங்களோட உடலுக்கும் மனசுக்கும் ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இது வந்து 12 ராசிகளுக்குமான ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.